பாத்து தள்ளுவாங்க பாத்துவா தீந்துட போகுது. அடிக்கிறது பார்த்தா என்ன கூட்டு வர எனக்கு டவுட் நான் மட்டும் ஏண்டா வாங்கணும் இல்லம்மா நீ வாங்கி கை வந்த ஒருவேளை இவங்க அம்மா என்ன மல்லானுக்கு பெற்றிருப்பாங்களோன்னு மாமா அடி வாங்கினா கம்பெனி நிற்கிறான் நான் அடி வேலை கம்பெனி நிற்கிறான் மக்கள் ஓஹோ நான் இருக்கிறான் முன்னாலே போனா முன்னாடியே போனா பின்னாடி ஆமா நான் ரவி தண்ணி மறுபடி யாரும் பேசாதீங்கம்மா
ஆடிமா என்ன நேரம் கொடுக்குற ஆசை வேணும் நேரமா அச்சமாடி மாட்டோம் எங்க காமாட்சியா விருத்தம்பலா வடகுறை சேர்ந்தா விருத்தாம்பால் பாட்டியாகப்பட்டது இது அம்மனுக்காக வேண்டி இப்ப 51 அதே விருத்தாம்பா பாட்டு நான் ஒரு பழம் கொடுத்தீங்களா அதுக்காக இந்த பம்புக்காக வேண்டி சாப்பிடு நம்ம டீ சாப்பிட நீங்க பாயிண்ட் சாப்பிடு ஐயா ஒரு ஆமா ஒரு பழத்தை மட்டும் 10 ரூபாய் அரைகுடி பப்பையாட வண்டியா பணம் வைக்கிறேன் பணம் வைக்கிறா நான் கத்துட்டு கேக்குதா நீ கருப்பல அவரு உன்னை பார்த்து ஒரே ஞாபகம் அப்ப என்ன பார்த்தா நாய் ஞாபகம் அது எங்க காய்ச்சினாங்க அதான் ஒன்று போடுமா மாதா பிதா குரு தெய்வம் பிரம்ம வைசிய சத்திரிய சிருஷ்டி சொல்லப்பட்ட 4 வர்ணத்தால் 4 வந்தபோது 2 லட்சம் ஆடிக்கொண்டு தெலுங்கு ஏப்பண்டி செப்பண்டி கூச்சண்டி தெலுங்கு சொல்றாங்க அம்மா தெலுங்கு பெருமாள் தெலுங்கு ஆந்திரா தெலுங்கு இல்லைங்க என்ன திரும்ப கோயில் போயிருப்பாங்க போயா நாளைக்கு ஸ்கூல் போய்வா ஜெயிலுக்கு போய்வா ஐயா அப்பப்பறம் கட்டி குத்துட்டே பாரு எப்படி வரா நீ யாரு எந்த நாட்டு சேர்ந்தவர் தெரிவிப்பாய் அதற்கு முன்னாடி நாடகக்கலை எனக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியருக்கு வணக்கம் வணக்கம் அதோடு மட்டுமல்லாது இந்த நாடகத்தை தேவனத்தை 16 ஆண்டுகளாக நடைபெறுவதற்கு ஊக்கமும் நன்றிய எங்கள் கிராமத்து மக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சொல்லப்பட்டு அத்தனை பேருக்கும் என் சிறந்தாண்ட 1 கோடி வணக்கம் வணக்கம்
எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவு இல்லங்கள் வந்தபோதும் அந்த பொழுது துன்பங்கள் இடுக்கல் வந்தபோதும் ஒவ்வொரு ஆண்டும் இடைவிடாது இந்த நாடகத்தை நடத்தி ஆக வேண்டும் ஆமாங்க என்று எங்களோடு என்னோடு காப்பு கட்டிக்கொண்டு கொண்டு நாடு நடந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் நாடக குழு பெரியப்பாங்க அவர்தான் புள்ளியா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது மேலும் தாளம், மருதங்கம், இப்படிப்பட்ட இசையை நாங்கள் ஆடுகிற ஆடலுக்கு ஏற்றவாறு ஏற்றவாறு இந்த இசை வாத்தியங்களை வாசிக்கின்ற இசை மேதைகள் இரவு முதல் காலை வரை வந்தவர் போனவர் யாராக இருந்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு பட்டம் வரும்போது நிற்கின்ற உனக்கு ஒரு கோடி எப்படிப்பட்ட விதமாக இருந்தாலும் எதுக்கு அவர் பேசுறீங்க? நான் ஏதாவது பணத்தை கட்டணும், எது கட்டிக்கிறேன்? எப்படிப்பட்ட மனமாக இருந்தாலும் அது அழகுபடுத்தி ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறேன். அவருடைய சித்தப்பா கமலேஷ் அவர்கள் அவருடைய அண்ணாவுடைய பாதத்திற்கும் வணக்கம். இப்படிப்பட்ட தருணத்தை நான் பார்த்த மாணவர் நான் யார் என்ற விளக்கம் பெருக்கிலே ஆரியாகிய எப்படி ஆரியாகிய சமுத்திரத்தின் மத்தியில் லட்சத்துக்கு லட்சம் கிழக்கு மேற்கு அகல பெருத்த நாடு அதே போல் வடக்கு தெற்கு யோசனை அகல நிகழவல்ல பெருத்த நாடு அதுதான் ரத்னாபுரி கோட்டை. அப்படிப்பட்ட ரத்னாபுரி கோட்டை ஆட்சி செய்தவர்கள் என் தந்தையாகப்பட்ட அப்படி கைலாசனுக்கும் ஆகிய காமராஜை மாயாமோகன் சொல்லப்பட்டு மாயாமோகனுக்கு அஜாய் முகி அப்படி என்றால் அஜாய் முகி மாயாமோகனுக்கும் இரு பிள்ளைகள் பிறந்தோம். 2 பேரு. ஆமா அப்படி இரு பிள்ளைகளிலே மூத்தவனாகிய வாதாபிசுரன் எப்படி என் பெயரோ வாதாபிசுரன்
இருக்குதா? இருக்குதா? அருமையா பறக்குது. கஷ்டங்களா இருக்குதுங்க. ஆனா காத்து இல்ல. காத்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. காத்து இல்லாம எப்படா பண்ணுவா? இல்ல, மேல கூட ஊரு. இல்லைங்க, பூரா கட்டி முடிச்சு அப்படி என்றால் கொடி இருக்கிறது என்ன சொல்லுங்க? இருக்குங்க, இருக்குங்க. அருமையா பறக்குது. அருமையா பறக்குங்க. அப்படி எவ்வளவு சிறப்பா படிக்கிறாங்களா? அது மட்டும் அல்லாது நான் வருகின்ற போது மாதர்கள் என் அழகை கண்டு மகிமை நிற்க வந்தவன். தெரிவிக்கிறேன். வல்லைய பட்டத்தாரி ஆயுதங்கள் மத்தி பாடல் அருவா கொடுவா என்னங்க மத்தி பாடல் மத்தக்கோலை ஒன்று தூக்குள்ள யாராங்க காலையில் சொன்னேன். ஆமாங்க அதுக்கு காலையில இதெல்லாம் ஏன் நம்ம எவங்க அப்படியே கட்டிங் போட்டுனே இருக்குமா? நான் என்னவோ வரைக்கும் போற மாதிரி அங்க போய் உட்காந்து ஊருக்காரிய உறவு கதையை பேசிட்டு 4 குடும்பத்தை கெடுத்துட்டு வரவன் நீங்க என்ன வரும்? அது ஓ வேலை. ஆமாங்க ரத்னாபுரி கோட்டை மிக சீர்சிறப்பாக ஆட்சியில் வருகின்ற போருக்கு ஆயுதமான போருக்கு தேவையான அம்பு அம்பராதோனி கத்தி பட்டா கேடை ஆயுதங்கள் எல்லாம் என் கையில் எப்படி விளையாட்டு ஐயோ பயணமா இருக்குங்க அப்படியே இதை எடுத்துட்டு பண்ணி வியாபாரத்துக்கு பூரா பொருள் வியாபாரம் அதுவும் நான் என்னவோ இரும்பு கடை வச்சு நான் என்னவோ இரும்பு கடை வச்சுக்கிறேன் இல்லைங்க
நான் சொல்றேன் சொல்லுங்க. இப்படியே கிடந்தாலும் நாம நடக்கணும். அது தவிர ஏய், என்னுடைய விளக்கம் தெரிவிக்கின்றேன். என்னமா சொல்லுங்க. கவிதாச்சு கேட்க வேண்டும். எப்படி என்றால் ஆதியிலே கசிய பிரம்மா மாதகத்தில் கசிய பிரம்மா மாதகத்தில் தேவர்கள் கசிய பிரம்மா மாதகத்தில் தேவர்கள் உட்படமானார்கள். ஆமாங்க. ஆனால் இந்த தேவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு விதத்தில் எங்களுக்கு பங்காளிகள் தான். ஆமா, அப்படி அவர் மாதகத்தில் சாவில்லாமல் வாழ்வது எப்படி, சாவை கணிப்பது எப்படி என்று 16 வயது பெறுவது எப்படி என்றெல்லாம் தேவர்கள் அரக்கர்களாகிய நாங்களும் எத்தனித்தோம். அப்படி சாவாமல் இருப்பதற்காக எவை உண்டால் சாவாமல் இருக்கலாம். மூப்பு என்பது கிடையாது. வயது என்பது ஏறாது. தலை பிச்சை என்பது கிடையாது. அதற்கு ஒரே வழி யாது என்றால் பாத்திரத்தை கலைந்து அமிலத்தை உண்டு அந்த அமிலத்தால் வயது ஏறாமல் மூப்பு முடியாமல் இருக்க வேண்டும் என்று எத்தனித்தோம். அதற்காக பாத்திரத்தை பாண்டமாக தேர்ந்தெடுத்து இமயமலை சொல்லக்கூடிய மேலகிரி மலையை பத்தாக நாட்டி வாசவி சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பூட்டி எப்படி அது எப்படி என்றால் அந்த நபரை தீட்டி வட்டார நாங்கள் இருக்கிறார்களே அவங்க பயந்தார் அவர்கள் பயந்து பாம்பின் நாள் பிடித்தார்கள். என் சொத்தவரும் வீரத்தின் மேலும் அப்படி இருக்க பயப்படாமல் பாம்பி தலை பகுதியை பிடித்தோ அப்படி பிடித்து அந்த இமயமலை மேலகிரி மலையை கடல் என்று தயிர் கடைவது போல் கடைந்தோம். அப்படி வருகின்ற போது அந்த பாக்கலில் இருந்து பல பொருள் வெளிப்பட்டன. எப்படி சொல்ற மாலை லட்சுமி வெள்ளையானை பல பொருட்கள் வெளிப்பட்டது. அமுதமா வெளிப்பட்டது. அப்படி அமுதம் வெளிப்பட்டவனே தேவர்களும் அசுரர்களும் உனக்கு எனக்கு என்று போட்டி போட்டோம். ஒரே போட்டி. அப்படி உனக்கு எனக்கு என்று ஏனென்றால் யார் உண்ண வேண்டும் என்பதில் போட்டி. எங்களை அழிக்க வேண்டும் எண்ணம் அந்த தேவை தீட்டி கவடியா. அப்படி இருக்க
அப்படிப்பட்ட பேர் அழகு. ஆஹா, அழகு. ஆமா, ஆ, அந்த மோகினி. ஏய், அப்படிப்பட்ட ஒரு அழகி ஏய், என் சொற்கில் யாருமே இல்லை. ஏய், அப்பா. ஆமா, ஆ, அதனால் ஏய், அந்த அழகியை அழகு. பேரழகியை ஏய், பார்த்த கணத்தில் ஏய், யாரால் யாரால் என்ற உருவத்தை இந்த உருவத்தை எப்படி பார்த்தாரோ பார்த்தார்களோ, அதே போல் ஆ, சென்டிமெண்ட் பட்டர் என்று விட்டார். அப்படியே அப்படியே நின்றீங்க. சாப்பிடு. ஆ, ஆமா, அப்படியே பாருங்க. ஆ, ஏய், ஆ, அப்படியே நிற்கணும். அந்த நாராயணன் ஏதோ கைது, கைது. அசுக்குணத்தை கூட்டத்தை. மடியில் விட்டார். இதுதான் சமயம் என்று. இதுதான் சமயம் என்று வென்று. அந்த லவண்டி பையன் அந்த நாராயணன் சீனிவாசன் நிற்கின்றானே, ஏய், அவன் அந்த யாதவனும் என்ன தெரியுமா? தன் அகப்பையை எடுத்து யாதவனுக்கு அமிர்தம் கொடுத்து வந்தான். அப்படி கொண்டு வருகின்ற போது என் அசுக்குணத்தில் இருக்கின்ற ராகவனும் யாதவனும் ஏடா, மோசம் போய்விட்டோமே, ஏடா, மோசம் போய்விட்டோமே. என்னடா இந்த லவண்டி பையன் நாராயணன் தேவனுக்கு அமிர்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த சூரியன் சந்திரன் இடையிலே கைவிட்டு எப்படி இடையிலே கைவிட்டு ஒரு கை அமிர்தத்தை வாங்கி உண்டு விட்டார். உண்டு விட்டார் என்ன இவன் அப்பன் சொத்தா அல்ல, இவன் பாட்டன் சொத்தா. யார் சம்பாதித்தது? அவர்களும் பயந்து நாய் பக்கம் பிடித்தவர்கள். நல்ல பக்கம் பிடித்த எங்களுக்கு எவ்வளவு தைரியம். அப்படி இருக்க அந்த சூரியன் சந்திரனும் கணக்கன் பாருங்கள் அந்த நாராயணனுக்கு யானை காட்டி விட்டார்கள். அதனால என்ன அதை வாங்கி உண்ண கூடாதா? அதை திருட்டி வைக்காத போது திருட்டி இட்டபடியா பையன் நாராயணன் இருக்கின்றானே கையில் உள்ள அந்த பையன் அப்படி ஐட்டவுடன் ராணுவம் கேடவும் தலைவரையும் குண்டந்தாயமாக கீழே விழுந்தார்கள். அமிர்தத்தை உண்டபடியினால் அவர் சாகாமல் அந்த யாதவன் சொல்லக்கூடிய நாராயணனை வணங்கி உயிர் பிழைத்தார்கள். அது எப்படி என்றால், அந்த நாராயணன் ஐயா, 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 ஐயா. இதுதான் அந்த நாராயணன் ஓடிக்குது எப்போ ஓடிக்குது